Welcome back to Chennai Net Exam channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா big data for net exam பார்க்க போறோம். First, what is big data? Big data is also a data but with a huge size. ஒரு பெரிய size ஆன data தான் வந்து big data ன்னு சொல்றோம். In short, such data is so large and complex. ரொம்ப லார்ஜாகவும் இருக்கும், காம்ப்ளெக்ஸாக இருக்கும். That none of the traditional database management tool are able to store it, process or efficiently. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரெடிஷ்னல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அதனால வந்து இதனால பண்ண முடியாதுன்னு சொல்லல, எஃபிஷியண்டாக வந்து பண்ண முடியாது, அந்த மேனேஜ்மெண்ட் டூலால எஃபிஷியண்டாக பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 டெராபைட் ஆஃப் டேட்டா ஒரு நாளைக்கு வந்து இது பண்ணுறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வீடியோ அப்லோடு எல்லாம், ஃபோட்டோ இமேஜஸ் அனிமேஷன் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுறோம், எல்லாமே கெட் பண்ணுறோம். இதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளால அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடை, பழைய மெத்தடை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாதுன்னா ரொம்ப ஸ்லோவாகிடும். இதே வந்து நம்ம பிக் டேட்டா அதில் இருக்க டெக்னாலஜி யூஸ் பண்ண வரீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி ரிட்ரீவ் பண்ணி எல்லாமே வந்து பண்ணலாம். அது எப்படி பண்ண முடியும் அப்படின்றது பார்ப்போம், ஸ்லைடில் பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் பிக் டேட்டா. டைப்ஸ் ஆஃப் பிக் டேட்டான்னு பார்த்தீங்கன்னா 3 விதமான டேட்டா இருக்குது. ஒன்று வந்து ஸ்ட்ரக்சர், செகண்ட் வந்து அன்ஸ்ட்ரக்சர், மூணாவது வந்து செமி ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர்னா ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணுற டேட்டா தான் ஸ்ட்ரக்சர். ரிலேஷனல் டேட்டாபேஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் டேட்டா. அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இமேஜ், ஆடியோ, வீடியோ, அதாவது டேட்டா வந்து எப்படி வேணா வரலாம், அந்த டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படின்னு வைங்களேன். அப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சில பேர் ரிப்ளை வந்து மெசேஜாகவும் அனுப்புவாங்க, சில பேர் ஒரு ஆடியோ அனுப்புவாங்க, சில பேர் ஒரு வீடியோ அனுப்புவாங்க, சில பேர் ஒரு அனிமேஷன் அனுப்புவாங்க. எப்படி போட்டாலும் அந்த டேட்டா வந்து போய் ஸ்டோர் ஆகணும், அதுதான் வந்து அன்ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி செமி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட்டு, இல்லை மெயிலில் சென்ட் பண்ணுறோம்ல அந்த டாக்குமெண்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்வி ஃபீல், கமா செப்பரேட் வேல்யூ, அதெல்லாம் வந்து செமி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பிக் டேட்டா. அதில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. வால்யூம், வெரைட்டி அண்டு வெலாசிட்டி இருக்குது. வால்யூம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது சைஸ் ஆஃப் டேட்டா, அதுதான் வந்து வால்யூம் சொல்கிறாங்க. அதே மாதிரி வெரைட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி இருக்குல்ல, நம்ம ஆடியோ, வீடியோ, பிடிஎஃப் ஃபைல், எக்ஸ்எம்எல் அதெல்லாம் இருக்குல்ல, அதுதான் வந்து வெரைட்டின்னு சொல்கிறாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி, ஹவு ஃபாஸ்ட் த டேட்டா இஸ் ஜெனரேட்டட் அண்ட் ப்ராசஸ் டு மீட் த டிமாண்ட்ஸ். ஃபாஸ்ட்டை தான் வந்து, ஸ்பீடை தான் வந்து வெலாசிட்டி சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒரு இமேஜாக பார்க்குறோம். இதை பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மொபைலில் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஒரு வேர்ல்டில் வந்து டேட்டா ஜென்ரேட் ஆகுது, ஒரு நெட்வொர்க்கில் வந்து டேட்டா ஜென்ரேட் ஆகுது. இதெல்லாம் டேட்டா வந்து ஸ்ட்ரக்சர், அன்ஸ்ட்ரக்சர் எல்லா டேட்டா ஜென்ரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணுது, பிக் டேட்டாவில் போய் ஸ்டோர் பண்ணுறோம். சரிங்களா? இது வந்து ஆர்கிடெக்சர் ஆஃப் பிக் டேட்டா. இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா சோர்ஸ், டேட்டா எங்கேருந்துலாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேஷனல் டேட்டாபேஸில் வரலாம், இல்லை வீடியோ ஸ்ட்ரீம்லேருந்து வரலாம், ஒரு இமேஜாக வரலாம், இல்லை சென்சாராக வரலாம், ஒரு அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா வரலாம். இதெல்லாம் வந்து டேட்டா சோர்ஸ். அந்த டேட்டா வந்து இன்ஜெக்ஷன் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன பண்ணுன்னா இன்ஜெக்ட் உள்ளே கொண்டு வரும். இந்த லேயர் தான் வந்து அந்த டேட்டாவெல்லாம் வந்து உள்ளே கொண்டு வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஹடூப் மேனேஜ்மெண்ட் லேயர்னு ஒன்று இருக்குது. ஹடூப்னா என்னன்னு வந்து அடுத்த ஸ்லைடில் பார்க்குறோம். இதுதான் வந்து இந்த ஃப்ரேம்வொர்க் தான் வந்து நம்ம டேட்டா வந்து ஹேண்டில் பண்ண போகுது. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கூப் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இது என்ன பண்ண அப்படிங்கிட்டா நம்ம எஸ்கியூஎல் இருக்குல்ல, அதுலேருந்து டேட்டா வந்து நம்ம ஹடூப்க்கு வந்து கொண்டு வரும், அதுதான் வந்து ஸ்கூப். ஹைவ் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதாவது நம்ம எஸ்கியூஎல்ல எப்படி நம்ம கொரி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஹடூப்பில் இருக்க டேட்டா வந்து கொரி யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டா வந்து கெட் பண்ணலாம். சரிங்களா? இதே வந்து பிக் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு டேட்டா ஃப்ளோக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மேனிப்புலேஷன் ஆஃப் டேட்டா, அதுக்காக யூஸ் பண்ணுறது. சரிங்களா? நெக்ஸ்ட் கேட்டிங்கன்னா மேப்ரெடியூஸ் அல்காரிதம். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு டேட்டா வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அது பேரலாக வந்து டேட்டா வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். சரி, இதுவும் எப்படின்றது வந்து அடுத்த ஸ்லைடில் இருக்குது, நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா NoSQL டேட்டாபேஸ். NoSQL டேட்டாபேஸ்னால் இதிலே தெரிந்து பாருங்கள். NoSQLனா ஸ்ட்ரக்சராக இருக்காது, எப்படி வேணால் டேட்டா வரலாம், அந்த டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணணும். அது வந்து இமேஜாக இருக்கலாம், ஆடியோவாக இருக்கலாம், வீடியோ இருக்கலாம், இதுவாக தான் இருக்கலாம். அந்த டேட்டா வந்து டேட்டாபேஸில் போய் ஸ்டோர் பண்ணுறது தான் வந்து NoSQL டேட்டாபேஸ். HDFSனா ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம். எப்படி நம்ம யூனிக்ஸ்க்கு வந்து ஒரு ஃபைல் சிஸ்டம் இருக்குல்ல, ஒரு இமேஜ்னா ஒரு இந்த ஏரியாவில் தான் போய் ஸ்டோர் பண்ணணும், ஒரு டேட்டானா இந்த இடத்துல தான் ஸ்டோர் பண்ணணும், அது மாதிரி ஹடூப்க்கும் வந்து ஒரு ஃபைல் சிஸ்டம் இருக்குது. அந்த ஃபைல் சிஸ்டம் தான் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ண முடியும். சரிங்களா? இது வந்து டேட்டா வேர்ஹவுஸ், கலெக்ஷன் ஆஃப் டேட்டாபேஸ் தான் வந்து டேட்டா வேர்ஹவுஸ், அது எல்லாருக்கும் தெரியும். இது வந்து அனலிட்டிக்கல் இன்ஜின், ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின். இது ஸ்டாட்டிஸ்டிக்னா ஸ்டாட்டிஸ்டிக்கலாக இது பண்ணலாம், டெஸ்ட் அனலிஸ்டிக்னா சர்ச் இன்ஜின், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இது வந்து டேட்டா ஹடூப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஹடூப் அட்மினிஸ்ட்ரேஷனா ஹடூப் உண்டான எல்லாம் வந்து அட்மின் பண்ணுறது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் தான். அடுத்து வந்து விஷுவலைசேஷன் டூல். அது விஷுவலைசேஷன் டூல் அப்படிங்கன்னா டேப்லூ கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து டேட்டா வந்து விஷுவலாக வந்து காட்டும். சரிங்களா? அதுக்கப்புறம் செக்யூரிட்டி லேயர் அண்ட் மானிட்டர் லேயர். ஹடூப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா
Hadoop is a open source framework. இது வந்து ஒரு framework. அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு லார்ஜ் டேட்டாபேஸை வந்து எஃபிஷியண்டாக வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு தான் Hadoop சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் ஒன் லார்ஜ் கம்ப்யூட்டர் டு ஸ்டோர் அண்ட் ப்ராசஸ் தி டேட்டா, ஒரு கம்ப்யூட்டரை வச்சு பெரிய டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறதை விட Hadoop என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து கிளஸ்டராக வந்து பிரிக்கும், பார்ட்டாக பிரிக்கும். கிளஸ்டர் மீன்ஸ் பார்ட்டாக பிரித்து அண்ட் அது வந்து மல்டிபிளாக அனலைஸ் பண்ணி அந்த டேட்டா செட்டை வந்து பேரலாக வந்து குயிக்காக வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். சரிங்களா? இதுதான் வந்து HDFS ஆர்கிடெக்சர். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நேம் நோட் டேட்டா நோட் ரெண்டு இருக்கும். நேம் நோட்ல என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா மெட்டா டேட்டா மட்டும் தான் இருக்கும். ஸ்ப்ளிட் பண்ணுற டேட்டாவை அந்த டேட்டா வந்து எங்கே இருக்குது, இந்த டேட்டா நோட்டில் இருக்கா இல்லை இந்த டேட்டா நோட்டில் இருக்கா அப்படின்றதான் வந்து அதில் இருக்கும். இந்த நேம் நோட்டில் என்ன பண்ணால் அதோட மெட்டா டேட்டா வந்து மெயின்டைன் பண்ணும். சரிங்களா? MapReduce இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அல்காரிதம் தான் வந்து எப்படி வந்து பேரலாக எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. Hadoop MapReduce is a software framework. இது ஒரு சாஃப்ட்வேர் ஃப்ரேம்வொர்க் ப்ராசஸிங் ஆஃப் லார்ஜ் டேட்டா செட் அண்ட் கம்ப்யூட்டர் கிளஸ்டராக வந்து இது வந்து ப்ராசஸ் பண்ணும். MapReduce என்ன பண்ணுன்னா அந்த பிக் டேட்டா வந்து ஸ்ப்ளிட் பண்ணும். ஸ்ப்ளிட் பண்ணி அது வந்து பேரலாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஒரு வேலை இருக்குன்னு வைங்களேன், ஒரே ஆள் அந்த வேலையை பண்ணால் வந்து ரொம்ப நேரம் ஆகும். அதே வந்து 4 பேர் சேர்ந்து அந்த வேலையை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணும். அந்த வேலை தான் இது பார்க்க போகுது. ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா மேப் த ஆப்ரேஷன் வந்து மேப் பண்ணும். அது வந்து என்ன பண்ணோம் கன்வெர்ட் இன்டூ அனதர் செட் ஆஃப் டேட்டா, வேறு செட் ஆஃப் டேட்டா வந்து இது பண்ணோம். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா broken down into tuples, கீ வேல்யூ பேராக வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்க, இதுதான் வந்து ஒரு செட் ஆஃப் டேட்டா. சரிங்களா? இந்த டேட்டா வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஒரு லைனாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா தெரியும், 3 இதுவாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இந்த 3 இதை வந்து 1 by 1 காலம் வைஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். டியர் கீ வேல்யூ வந்து 1, இது வந்து கீ, இது வந்து வேல்யூ. கீ வேல்யூவாக ஸ்ப்ளிட் பண்ண சொன்னல, இது வந்து கீ, இது வந்து வேல்யூ. டியர் 1, ரிவர் 1, அதே மாதிரி கார் 1, கார் 1, கார் 1 எல்லாத்துக்கும் காமனாக வந்து இது போல பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சஃபுல் பண்ணுறோம். கரெக்டாக அந்தந்த இதுக்கு வந்து இங்கே பியர்னா பியர் கமா 1, அதில் இங்கே எங்கேயாவது பியர் இருக்கும், அது வந்து எடுத்து வந்து இங்கே ஸ்டோர் பண்ணுறது. அதே மாதிரி கார்னா கார், டியர்னா டியர், இது மாதிரி வந்து சஃபுல் பண்ணி ஃபைனலாக என்ன பண்ணோம் அப்படின்னா பியர் அப்படின்னா இது ரெண்டை வந்து ஆட் பண்ணிக்கும். பியர் வந்து 2 டைம் வந்திருக்கு, கார் வந்து 3 டைம் வந்திருக்கு, டியர் வந்து 2 டைம் இருக்கு, ரிவர் வந்து 2 டைம் இருக்கு. ஃபைனலாக வந்து இது எல்லாமே மெர்ஜ் பண்ணி நமக்கு வந்து ஆன்சர் வந்து பண்ணோம். இதுவே வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை வந்து ரீட் பண்ணோம். இதை ரீட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு அரேல வந்து ஸ்டோர் பண்ணோம். ஒரு வாட்டியும் வந்து லூப் சுற்றி என்ன பண்ணோம் கவுண்ட் பண்ணோம். அப்போ வந்து ஏகப்பட்ட டைம் எடுத்துக்கும். இதே வந்து MapReduce நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா டேட்டா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி அவுட்புட் வந்து ஃபாஸ்ட்டாக கொடுக்கும். சரிங்களா? ஓகேங்களா? அடுத்தது நாளைக்கு வந்து பிக் டேட்டா பார்ட் 2 வரும். அது வித் MCQவோட வரும். வேறு ஏதாவது டவுட் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் அது வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.